ஃபியர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ். ஆமாங்க, பயம் ஒரு மோசமான கொடிய நோய். இந்த பயத்தை நம்ம எல்லாரும் தப்பாக 2 விதத்தில் கையாளுறோம். ஒன்று, இந்த பயத்தை நமக்குள்ளாரையே வச்சுக்கணும், வெளியில் காமிக்காமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் நமக்குள்ளாரையே ஒடுக்கி வச்சுக்கிறோம். இது ரிப்ரெஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷன் கிடையாது, ரிப்ரெஷன். இதனால உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் உண்டாகும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இது உங்களுக்கு ஆட்டோபாம் மாதிரி, நியூக்ளியர் ஆட்டோபாம் மாதிரி வெடிக்கும். அதனால உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை மட்டுமே தான் தரும். 2வது, அவாய்டன்ஸ் காப்பிங். அப்படின்னா இந்த பயத்துலேருந்து தற்காலிகமாக உங்களை எஸ்கேப் பண்ணணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகேவா? முழுமையாக கிடையாது. இதனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக வேணால் ஒரு மன அமைதி கிடைக்கும் தவிர உங்களுக்கு லாங் டேர்மாக பார்க்கும்போது அந்த பயம் இன்னும் அதிகரிக்கும். இது அந்த பயத்தை உச்சக்கட்டத்துக்கு எடுத்து போகும். அப்போது அந்த பயத்தோட கொடூரத்துலேயும் கொடூரம் இதுதான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அப்போது அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. அந்த பயத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது பாதி பயம் உங்களை விட்டு போயிடும். உங்களோட ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் அந்த பயத்துக்கு உண்டான ரூட் காஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஸோ இதனால் உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை மட்டுமே கொடுக்க முடியும் தவிர இந்த 2 விஷயத்தில் நீங்கள் உங்கள் பயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்தவித ப்ராஃபிட்டோ கெயினோ கிடையாது.